ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நலம், நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஆல்ரெடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 11வது பார்ட்டு என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம 11வது பார்ட்டுக்குள்ளே நம்ம செல்லலாம். சரி காய்ஸ், இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் நிறைய எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் என்னுடைய தோட்டத்தில் விவசாயம் கஷ்டப்பட்டு பண்ணியும் கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகிட்டு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகினாலும் என்னுடைய மனசில் ஒரே ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு. என்ன விஷயம் தெரியுமா? எல்லாருமே கடைசி நொடியில் என்னோடய நண்பர்களாக நான் நம்பிக்கையாக இருந்த நண்பர்கள் போயிட்டாங்க, சொந்தக்காரங்க போயிட்டாங்க, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம் தெரியுமா? கஷ்ட காலத்தில் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாதுங்க. உங்கள் கஷ்ட காலத்தில் உங்கள் கூட இருக்காங்க தெரியுமா? அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மட்டும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மறக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு பணம் உதவி செஞ்சுருப்பாங்க, இல்லது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கவே செய்யாதீங்க. ஏன்னா என்னுடைய லைஃப்லேயும் நான் ரொம்ப நம்பிக்கையை வச்ச ஒரு சில நண்பர்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் என் கூட இருந்த ஒரு சில நண்பர்கள் இப்போ வரைக்கும் என் கூடயே இருக்கிறாங்க. எதனால்? ஒரு நண்பன் என்ற ஒரு முறையினால தான். நான் கஷ்ட காலத்தில் என்னோடய விவசாயத்தில் நான் அவ்வளோ ஃபெயிலியர், நான் எல்லாமே இழந்துட்டேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் போச்சு. அதுக்கப்புறம் 1000 முறைகளில் உள்ள அந்த காய் வர ஸ்டேஜ் ஃபுல்லாக எல்லாமே நல்லபடியாக இருந்து கடைசி நொடியில் காய் வந்தால் கண்டிப்பாக அதை நான் மணி ஏர்ன் பண்ணியிருப்பேன். பட் அந்த மணியும் இல்லாமல் போயிட்டு நான் எல்லாம் போர் செலவு எல்லாமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் என் கூட இப்போ வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் தான் என் கூட இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நண்பர் இருந்தாலும் அது உண்மையாக இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு நண்பர்களை நான் சம்பாதிக்கணும். அது நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு பெருமையாக இருக்குது. ஒரு சில நண்பர்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா கஷ்ட காலத்தில் இல்லாத நண்பர்கள் இப்போ வரைக்கும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அவங்களெல்லாம் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் அந்த டிப்ரெஷன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத டிப்ரெஷனுங்க மக்களே. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு அடுத்த லெவலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னுடைய நாட்கள் அப்படியே எல்லாமே ஆயிட்டு. சோளம் ஆசையாக போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சோளத்தை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளம், கொய்யா மரம், திராட்சை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள், செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு செடிகள், கொடிகள் எல்லாமே வச்சேன். ஆனால் அது எல்லாமே ஒரு நொடியில் அப்படி காஞ்சி போகும்போது எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஆசையாக கொய்யாப்பழம் அந்த அப்படியே அழகாக காய்ச்சி அந்த இடத்துல அப்படியே அந்த காய் அப்படியே அந்த காஞ்சி போய் இருக்குது. அந்த அப்படியே இதாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு அவ்வளோ வலிச்சிச்சு மக்களே. ஏன்னா இப்போ இந்த டைமில் அவ்வளோ வாழை மரம் வாங்கி வச்சேன், கஷ்டப்பட்டு வாங்கி வச்சேன். ஆனால் அந்த வாழை மரமும் எல்லாமே காஞ்சி போச்சு. சோளம் அந்த கதிர் வர நேரத்தில் பார்த்து சோளமும் காஞ்சி போச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கும்? சுரக்காய், புடலங்காய், அவரைக்காய், சீனி அவரைக்காய், அப்புறம் செவல் எல்லாமே நான் வச்சேன். எல்லாமே காஞ்சி போகும்போது என்னுடைய மனசு எவ்வளோ தூரத்திற்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வார்த்தைகளினால் என்னால் சொல்ல முடியல மக்களே. ஆனாலும் நான் திடமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய நம்பிக்கை தான். என்னுடைய வாழ்க்கையில் என்னோடய நம்பிக்கை மட்டும் எப்போவுமே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே இழந்தாலும் நம்ம அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா சப்போர்ட்டிவ்க்கு ஆள் வேணும். ஆனால் என்னுடைய லைஃப்பில் நண்பர்கள் அவங்களும் என்ன மாதிரி இருக்கும்போது அவங்களால முடிஞ்சது ஒரு மோட்டிவேஷன் தான். பட் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் தான் இருந்து. ஏன்னா நம்ம யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லோரும் நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட சொல்லிவிட்டு மோஸ்ட்லி நான் யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள்கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லுவேன் தவிர மற்றபடி ஏன்னா என்னோடய வழிகளை அவங்ககிட்ட நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ வழிகள் இருந்தாலும் ஏன்னா என்னோடய லைஃப்பில் இப்போ வரைக்கும் அந்த விஷயம் எல்லாமே இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே இப்போ வரைக்கும் அந்த வழிகள் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது ஏன்னு தெரியல.
நம்ம லைஃப்பில் ஒரு பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த பிஜிஎஸ் ஆனந்த் இப்பவும் பெரிய வழிகளோடு தான் இருக்கிறான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடுத்த லெவல் கண்டிப்பாக எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய தோட்டத்தை இனி நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அதால் என்னால் முடியலை. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு செலவழிக்க முடியாது, இதுக்கப்புறம் என்னோடய ஃபினான்ஷியல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய தோட்டத்திலேருந்து நான் சரி இதுக்கப்புறம் நமக்கு போர் போட முடியாது. ஏன்னா 4 போர் போட்டாச்சு, தண்ணி இல்லை, மரம்லாம் காயுது. அந்த நாட்கள் அந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி 7வது மாதம் 2025 என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாது. என்னோடய தோட்டம் அப்படியே எல்லாமே டவுன் ஆகும்போது எல்லாமே போயிட்டுங்க, எல்லாமே போயிட்டு ஏன்னா என்னுடைய வலிகள் வேதனைகள் எல்லாமே நான் என்னுடைய மனசில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஜூலை மாதத்துல எல்லாம் போய் தோட்டமே அப்படியே காஞ்சி போயிட்டு. ஏன்னா லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே காஞ்சி போகும்போது எப்படி இருக்கும், அதில் திருப்பி சொல்லணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாயிரும். ஸோ அப்படி எல்லாமே போயிட்டு மக்களே. இருந்தாலும் என்னுடைய நண்பர்களும் என்னை விட்டு எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவங்களுடைய எல்லாருமே நம்மளை விட்டு போகும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் என்னோடய லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம லைஃப்பில் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு உறவு. இன்றைக்கி இருப்பாங்க, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறத விட நான் கஷ்டப்பட்டாலும் என் கூட இருக்கிறாங்க தெரியுமா, அந்த உறவுகளை எப்பொழுதுமே நீங்களும் மறக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் கூட நிறைய பேர் நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இல்லாட்டி நான் ஏதாவது ஒரு இதில் வருவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களை விட்டுட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் ஒரு உறவு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு உறவு தான் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே கூட இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிடுங்க. ஏன்னா நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருந்து வேஸ்ட்டுங்க. ஆனால் கஷ்டப்படும்போது நம்ம கூட இருந்துட்டு நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறது தான் சந்தோஷம். கஷ்டப்படும்போது நம்மளை விட்டுட்டுலாம் போயிட்டு ஆனால் நம்ம நல்லா இருக்கும்போது நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமாங்க? நீங்களே சொல்லுங்கள், அது நல்லா இருக்குமா? அது நல்லாவே இருக்காது. என்னோடய லைஃப்லேயும் நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க. ஏன்னா லைஃப்பில் யாருமே கஷ்டப்பட்டு வரமாட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய விவசாயம் நான் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்தது. இன்றைக்கி விவசாயத்தில் நான் ஒரு பெரிய இதாக இருந்தேன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை நான் கொண்டாடியிருப்பேன். பட் என்னால் அது கொண்டாட முடியல. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. பட் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைய நாள் இல்லைனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக அந்த விவசாயத்தை தொடருவேங்க. அதுதாங்க ஒரு ரியாலிட்டி. இன்றைக்கி நான் அதிலேருந்து வெளியே போகலாம், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகலாம். ஆனாலும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேங்க. ஏன்னா இந்த 11வது பார்ட்டு இவ்வளோ தான். ஏன்னா இதை முடிச்சுக்கிறேன். 12வது பார்ட்டில் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே முடிஞ்சு இனி நான் அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் 12வது பார்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு என்னுடைய பிஜிஎஸ் ஆனந்த் சார்பாக மிக மிக நன்றி. ஸோ நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. ஸோ பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சரியா? எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த்.